தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இளமதி அவங்க அப்பா கடைக்கடையா வேலை தேடுறத பார்த்துட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி, "நான் இருக்கும்பொழுது நீங்க ஏன்பா வேலைக்கு போகணும்?" அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா இளமதியோட அப்பா தான் இளமதி மேல கோவமா இருக்கிறார் இல்லையா? அதனால "உன் உதவிலாம் ஒண்ணும் எங்களுக்கு தேவையில்ல" அப்படின்னு இளமதிய அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாப்ல. இந்த பக்கம் கலாவும், நம்ம கலாவோட அசிஸ்டன்ட் ரஞ்சிதமும் வந்து பார்த்தீங்கன்னா, கலாவோட பையன வரவேற்கிறதுக்காக ஆர்த்தி தட்டோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இளமதி பைக்க கொண்டு வந்து அங்க நிப்பாட்டுறாங்க. "ஏன்டி நடு ரோட்ல வந்து பைக்க நிப்பாட்டுற? ஓரமா நிப்பாட்டு" அப்படின்னு சொன்ன உடனே, இளமதி நவுத்தி நிப்பாட்டிட்டு, "என்ன ஆரத்தியோட நிக்கிறாங்க? ஏதாச்சும் மினிஸ்டராவது வராப்லயா?" அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே, நம்ம பரமனும் கொஞ்ச நேரத்துல பேண்ட் சட்டையோட வராப்ல. அதாவது கலாவோட பையன் சித்தார்த் வராப்ல இல்லையா? அவனுக்கு குடுக்கறதுக்காக நம்ம பரமன் பேண்ட் ஷர்ட்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாப்ல. கொஞ்ச நேரத்துல சித்தார்த்தும் வந்துடுறாப்ல. அதுக்கப்புறம் என்ன ஆரத்தி எடுக்குறாங்க. உடனே நம்ம பரமன், "தம்பி" அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிக்க போறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா, சித்தார்த்து தடுத்து நிப்பாட்டி, "நீ யார்றா?" அப்படின்னு எடுத்த எடுப்பிலேயே பரமன அவமானப்படுத்திர்றாங்க. அதுக்கப்புறம் கலாவும் வந்து பார்த்தீங்கன்னா, "பரமன், நீ சின்ன வயசா இருக்கிறப்ப பார்த்துருப்பல்ல" அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சித்தார்த்து பரமன ரொம்பவுமே அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறாப்ல. வீட்டுக்குள்ள போன உடனே தான் வாங்கி குடுத்த பேண்ட் ஷர்ட்ட பிரசன்ட் பண்றாப்ல. ஆனா, அத வாங்கி பார்த்துட்டு, "இந்த மாதிரியான லோக்கல் ஐட்டத்தலாம் நான் போட மாட்டேன்" அப்படின்னு பரமனோட மூஞ்சிலேயே விட்டு எறிஞ்சிடுறாப்ல. அதுக்கப்புறம் என்ன, கலா தனியா போய் சித்தார்த்துக்கிட்ட, "இந்த எலக்ஷன் முடியிற வரைக்கும் அவனோட உதவி நமக்கு தேவைப்படுது. அதனால நீ அவன அவமானப்படுத்தாத. அவனும் தான் என்னைய அம்மா அம்மான்னு ஏதோ பெத்த அம்மாவ சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நான்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ இங்க உன்னைய வர வச்சதுக்கு காரணமே மந்திரியோட பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான்" அப்படின்னு வந்து பிளான போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம பரமன் ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாப்ல. இளமதி போய் ஆறுதல் சொல்றது மட்டும் இல்லாம, "நான் சொன்னேன்ல, கலாவுக்கு உன் மேல பாசமே இல்ல, கலாமாவுக்கெல்லாம். சும்மா அவங்க நடிக்கிறாங்க" அப்படின்னு மறுபடியும் சொல்ல, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, பரமன் இளமதி மேல தான் கோவப்படுறாப்ல. இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.